மிகப்பெரிய ஒரு கூட்டமாக கூடி இன்றைக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தமிழகம் மட்டுமல்லாது அகில உலகமும் தெரிகின்ற அளவிலே பல வீர மங்கைகள் இங்கே கூடி முன்னாள் படை வீரர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இன்றைக்கு அந்த போரிலே மிகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக போற்றும் விதமாக இங்கே ஆயிரக்கணக்கிலே கூடி வந்த அத்தனை பேருக்கும் நன்றிகள் கோடி கோடி சொல்கின்றோம். மேலும் நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் இன்றைக்கு ஒரு நாடாகவே இல்லை. ஒரு ஜனநாயகம் இல்லாமல் ஒரு அரசியல் பின்னணியும் கிடையாது, ராணுவ கட்டமைப்பும் கிடையாது. அந்த இடத்தில் இருப்பது தீவிரவாதிகளுடைய கூடாரமாக இருக்கிறது. நாம் பல தீவிரவாத தாக்குதல்களை சந்தித்து விட்டோம். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூருடைய போராட்டத்தின் விளைவாக கடைசியாக அவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இனிமேல் தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அகில உலக அளவிலே உங்கள் பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்று அவர் கோரியிருக்கிறார். அவருடைய கருத்தை எல்லோரும் மதுரை மண்ணிலிருந்து வலுப்படுத்துவோம். ஜெய்ஹிந்த். அருப்புக்கோட்டை, அண்ணாதுரை, இருப்பு, ஜெயந்தபுரம், ஜீவநகர் சகோதரி இருந்தாங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் என்னுடைய வீடு. மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும், கலந்து கொண்ட எல்லோருக்கும் மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.